இஸ்லாமும் விவசாயமும் என்ற இன்றைய தலைப்புல விவசாயத்துடைய முக்கியத்துவம், மேலும் விவசாயம் தாங்க மனித வாழ்வுடைய அடித்தளமே. ஆனா நவீன அரசாங்கங்கள் விவசாயிகளை கண்டுகொள்வதில்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை அகற்ற முயற்சி செய்வதில்லை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசப்பட்டாலும் சரியான ஒரு அவங்களுக்கான உதவிகள் போய் அவங்களுக்கு சேர்றதில்ல. விவசாயம் என்பது வெறும் தொழில் மட்டும் கிடையாதுங்க. அதுதான் மனித வாழ்வுடைய அடிப்படை. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு உணவு பாதுகாப்புடைய ஆதாரம் அது. சமூக நிலைத்தன்மையோட முதுகெலும்பு அதுன்னு சொல்லலாம். பேக் போன் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றுதான் இந்த உலகம் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, இந்த ஏஐயா இருக்கட்டும், நகர வளர்ச்சியா இருக்கட்டும், இவற்றில் மூழ்கி கொண்டிருக்குது. ஆனா உணவு உற்பத்தி செய்யற விவசாயியே தூக்கி போட்டுறாங்க, புறக்கணிச்சிடறாங்க. ஆனா இஸ்லாம் விவசாயத்தை மதிக்குது. ஒரு நிலத்தை உயிர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா அது நன்மையான செயல் என்று சொல்லுது. மரம் நடுறது கூட சதக்கா என்று சொல்லுது. அல்லாஹ் மனிதனை நிலத்துல வாழ வைத்தான் இல்லைங்களா? அன்ஷாக்கும் மினல் ஆர்தி வஸ்தமரக்கும் ஃபீஹா. அல்லாஹ் தான் உங்களை பூமியிலிருந்து உருவாக்கி அதனை அதுல வாழவும் வைத்தான் இல்லைங்களா? பூமியுடைய பொறுப்பையும் நம்ம கிட்ட ஒப்படைச்சான். அதை நம்ம கல்டிவேட் பண்ணணும், அதை சிறந்த முறையில பாதுகாக்கணும், அதுல ஃபசாது பண்ணக்கூடாது என்று. இந்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் பூமியை அழிப்பதற்காக இல்லை, அதை நல்ல முறையில பாத்துக்கிறதுக்கு, பயிரிடுவதற்கு, அதை கட்டமைக்க, வாழ்வாதாரத்தை உருவாக்க அனுப்பப்பட்டவன் இல்லைங்களா? ஹலீஃபாவாக அனுப்பப்பட்டிருக்கிறான். விவசாயம் என்பது குர்ஆனுடைய ஒரு சிவிலைசேஷன் டியூட்டி என்று சொல்லலாங்க. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, மரம் நடுறது கூட ஒரு சரக்கான்னு சொன்னாங்களே. மாமின் முஸ்லிமின் யக்ரிஷு கர்ஷன் யஸ்ரஉ ஸரஅன் ஃபயஅகுலு மின்ஹு த்வைருன் இன்சானும் அவ் பஹீமத்துன் இல்லா கான லஹு பிஹி ஸதகத்துன். ஒரு முஸ்லிம் மரம் நடவோ இல்லை பயிரிட செஞ்சார்னா அதிலிருந்து பறவைகள், மனிதன் அல்லது மிருகம் சாப்பிட்டாலும் அது அவருக்கு ஒரு சதகாவாக மாறும் என்று சொன்னாங்க. சஹீல் புகாரி, சஹீல் முஸ்லிம் ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். இஸ்லாம் ஃபுட் ப்ரொடக்ஷனை வர்ஷிப்புடைய லெவலுக்கு உயர்த்துது என்று சொல்லலாங்க. அதிலிருந்து பயன் பெறலாம் என்று சொல்லுது. விவசாயியை வெறும் லேபராக மட்டும் பார்க்கல, சமூகத்திற்கு நன்மை செய்பவனாக அவனை பார்க்கிறது. உலக முடிவு நாள் வரும்போது கூட மரத்தை நடுங்கன்னு சொன்னாங்க. இன் காமத்தி சாத்து வஃபி எதி அஹதிக்கும் ஃபல்யக்ரிஷ்ஹா என்று சொன்னாங்க. உலக முடிவு நேரம் வந்தாலும் உங்களில் ஒருவர் கையில் ஒரு செடி இருந்துச்சுன்னா அதை நட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ். ஒரு ஹோப்லெஸ்னஸை கற்றுக் கொடுக்கல. இந்த ஹதீஸ் ஒரு ஹோப்ஃபுல் விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. ஒரு சிவிலைசேஷன் பில்டிங் பண்றது எப்படி கடைசி நொடியிலும் என்பதை நம்ம கற்றுக் கொடுக்குது. மழை, பயிர், உணவு அனைத்தும் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள். ஃபரஐதும் மா தஹ்ருசுன் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரியூன் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் உழக்கூடிய நிலத்தை நீங்க பார்த்தீங்களா? அதை நீங்கள் வளர்க்குறீங்களா அல்லது நாம் தான் அதை வளர்க்குறோமா என்று அல்லாஹ் கேட்குறான். சூரத்துல் வாக்கியாவுடைய 63, 64 ஆயத் நம்ம பார்க்கலாம். நம்மளால விதை போட முடியுங்க, மனுஷனால உழ முடியும். ஆனா யார் முளைக்க செய்யறது? ஃபாலிகுல் ஹப்பி ஒன் நவா. அல்லாஹ் தான் முளைக்க செய்யக்கூடியவன் அந்த விதைகளை. மழை கொடுப்பது அல்லாஹ் தான், உயிர் கொடுப்பது அல்லாஹ் தான். இதனால விவசாயம் தவ்ஹீதுல் ருபூபியாவை நினைவூட்டக்கூடிய ஒரு தொழில் என்று நம்ம சொல்லலாங்க. ஏன்னா அல்லாஹ் தான் இவ எல்லாத்தையும் செய்யறான். நவீன அரசுகள் மற்றும் விவசாயிகள் இன்று பல அரசுகள் கார்பரேட் எக்கனாமி, நகர வளர்ச்சி, ரியல் எஸ்டேட்டு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல தான் கவனம் செலுத்துறாங்க. விவசாயியுடைய நிலங்கள், விவசாயிகள் அழிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க, அவங்களை சூசைட் பண்ணிக்கிறாங்க. விவசாயிகள் எவ்வளவு மோசமான ஒரு அரசுகள் பார்த்தீங்களா? விவசாயிகள் கடன்ல மூழ்கிறாங்க, இறந்து போறாங்க, தண்ணீர் வசதி குறையுது, விதைகள் மல்டிநேஷனல் கண்ட்ரோலுக்கு போகுது, ஜிஎம்ஓ விதைகள் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. விவசாயிகள் உணவு உற்பத்தி செய்யறான், ஆனா அவனுக்கே உணவு இல்லை சாப்பிட்றதுக்கு. ஒரு விவசாயி தன்னுடைய மகனை விவசாயியாக்கு அவன் ஆசைப்படலை. மிகப்பெரிய அநீதி என்று சொல்லலாம். இஸ்லாமிய அரசியல் பார்வையில, இஸ்லாமிய சிவிலைசேஷன்ல சந்தை பாதுகாப்பு இருக்கு, நீர் மேலாண்மை இருக்கு, நில பாதுகாப்பு இருக்கு, உணவு உற்பத்தி இருக்கு. இவை அரசுடைய முக்கிய பொறுப்புகள். இது எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல சூப்பராக செஞ்சாங்க. அதை நம்ம படிச்சாலே போதும். இரிகேஷன் சிஸ்டம், கெனால், பப்ளிக் வெல்ஃபேர் மிகுந்த கவனத்தோடு பராமரிக்கப்படுச்சு. அது எல்லாமே நம்ம வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம். நவீன உலகத்துடைய பிரச்சனை இன்னைக்கு என்னன்னா, ஃபுட் டிபெண்டன்சி, ஜிஎம்ஓ மொனோபலி வந்துருச்சு, பெஸ்டிசைட் டேமேஜ் வருது, சாயில் டிஸ்ட்ரக்ஷன் வருது, ஃபார்மர்ஸ்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உலகளாவிய பிரச்சனைகள். மனுஷன் இன்னைக்கு டெக்னாலஜியை வளர்க்குறான், ஆனால் நிலத்தை அழிக்கிறான். லா துஃப்சிது ஃபில் அர்தி என்று அல்லாஹ் சொல்றான். பூமியில அழிவை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றான். 7வது அத்தியாயம் 56வது வசனத்துல. விவசாயி பற்றிய இஸ்லாமிய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் விவசாயி சமுதாயத்துடைய அடிப்படை தூண் என்று சொல்லுது.
உணவுடைய பாதுகாவலன் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு என்று சொல்லுது. அல்லாஹ்வின் அருளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பவன். ஒரு மருத்துவர் உயிரை காப்பாத்துகிறார்னா ஒரு விவசாயி முழு சமுதாயத்தையும் உயிரோடு வைத்து இருக்கிறார். ஸோ ஒரு வெறும் ஒரு பொருளாதார நடவடிக்கையாக பார்க்கலங்க. அது அல்லாஹ்வுடைய அருளோடு இணைந்த ஒரு ஒரு மிக முக்கிய பொறுப்பாக பார்க்குது என்று சொல்லலாம். மரம் நடுறதிலிருந்து உணவு உற்பத்தி செய்வது வரை அனைத்தும் சதகா என்று நன்மையான செயலாக கருதப்படுது. ஆனா இன்றைய நவீன அரசுகள், பொருளாதார அமைப்புகள் விவசாயியுடைய மதிப்பை மறந்துட்டு கார்ப்பரேட்டுக்கு அடிமையா போய் கார்ப்பரேட் வளர்ச்சிக்காக நிலத்தையும் விவசாயிகளையும் புறக்கணிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நாட்டு பாதுகாப்பு அதன் ஆயுதங்கள்ல மட்டும் இல்லைங்க. அதனுடைய நிலம், நீர், விதை மற்றும் விவசாயிகளுடைய கைகளில் உள்ளது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. ஆகவே விவசாயியை காப்பது என்பது ஒரு தொழிலை காப்பது அல்லங்க, மனித சமுதாயத்தின் எதிர்காலத்தை காப்பது.